Vanakkam and welcome back to Crickall's YouTube channel. Still in the channel, subscribe பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பிக் பாஸ் லீகோட 18வது மேட்ச் ஹோபர்ட் ஹரிக்கன்ஸும் சிட்னி சிக்ஸர்ஸ் இந்த பர்టిక్యులர் ரெண்டு டீமும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. ஜான் 1 10:30 மார்னிங் 10:30க்கு ஒரு டபுள் ஹெட்டர் மேட்ச் ஹோபர்ட்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்టిక్యులர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், அதாவது லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கிராண்ட் லீக்கான ஸ்ட்ராட்டஜி, எந்த மாதிரிலாம் ரிஸ்கா டீமை பிக் பண்ணலாம், ஸ்மால் லீக்ல எப்படிலாம் சேஃபா பிக் பண்ணலாம், எந்த மாதிரி ஆட்ஸ்ல பிளே பண்ணா நம்மளால ப்ராஃபிட் எடுக்க முடியும், இந்த மாதிரி ஃபேண்டசி சம்பந்தமான கம்ப்ளீட் அனாலிசிஸ் அண்ட் தென் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க ஃப்ரீயாவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நீங்க நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்த லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஹோபர்ட்ல நடக்க போகுது. ஹோபர்ட் கிரவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இட்ஸ் டோட்டலி ஹை ஸ்கோரிங் வென்யூவா தான் இது வரைக்குமே இருந்திருக்கு. பேட்டர்ஸுக்கு நல்லாவே சப்போர்ட்டிவான ட்ராக். இந்த வென்யூல லிட்டில் பிட் ஃபேஸ் பவுலர்ஸுக்கு நல்லா சப்போர்ட்டிவா இருக்கும். ஆனா ஸ்பின்னர்ஸ் இந்த வென்யூல விக்கெட் எடுக்க ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்காங்க. ஸோ டோட்டலி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் தென் பேட்டர்ஸ் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ரொம்ப சாதகமான பிச்சா தான் ஹோபர்ட் இது வரைக்கும் இருந்திருக்கு. இந்த வென்யூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 167. மோஸ்ட் ப்ராபபிளி டாஸ் வின் பண்ற டீம் ஃபர்ஸ்ட் பேட்டை சூஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 190ல டார்கெட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை சேஸ் பண்றதுக்கு இங்கே லிட்டில் பிட் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம் 150ல இருந்து 170க்குள்ள அடிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ மோஸ்ட்லி பேட்டர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் இந்த வென்யூட ஹையஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது பிரிஸ்பேன் ஹீட் 212 ரன்னும், லோவஸ்ட் டோட்டலுங்கும் போது மெல்போர்ன் ரெனிகேட்ஸ் 60 ரன்னுக்கு ஆல் அவுட்டை பறி கொடுத்துருக்காங்க. இந்த வென்யூல ஓவராலா 61 மேட்சஸ், அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 32, சேஸ் பண்ண டீம் 29 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஹெட் டு ஹெட்னு வரும்போது ஓவராலா 18, அதுல ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் 9, சிட்னி சிக்ஸர்ஸ் 9 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. பெரிய அளவில் எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. அண்ட் தென் ஆனா அதுவே இந்த மேட்ச் ப்ரெடிக்ஷன் வரும்போது ஹோபர்ட் ஹரிக்கன்ஸுக்கு 45%, சிட்னி சிக்ஸர்ஸுக்கு 55% வின்னிங் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நீங்க இன்னும் ஃபேண்டசியில அதுவும் பர்டிகுலர்லி ஸ்மால் லீக்ல ரெகுலரா ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற யூசர்ஸா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சூட்டபிளான ஆப் தான் பூம் 11 ஆப். பூம் 11 ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்கு ரொம்ப பெஸ்டான ஆப். எந்த ஒரு டிடிஎஸ் ஜிஎஸ்டி எதுவுமே கிடையாது. டெய்லி எல்லா மேட்சுக்குமே ஃப்ரீ கிவ்அவே இருக்கு. ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஒரு 30ல இருந்து ஒரு 40 MB தான் வரப்போகுது. இன்ஸ்டால் பண்ணிட்டு ரெகுலரா ஃப்ரீயாவே டீமை பிக் பண்ணி பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த 100% ரியல் பிளேயர்ஸ் தான் விளையாட போறாங்க. அண்ட் தென் இருக்கிறதுலயே என்ட்ரி ஃபீஸ் ஸ்மால் லீக்ல ரொம்ப கம்மி அப்படின்னா அது பூம் 11 ஆப்ல தான். 24/7 கஸ்டமர் சப்போர்ட், இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் ஆப்ஷன். அண்ட் தென் இந்த ஆப்ல நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன், ஈஸியா ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற யூசரா நீங்க இந்த கான்டெஸ்ட்டை சூஸ் பண்ணி பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது 2 வின்னர் கான்டெஸ்ட், 4 மெம்பர்ஸோ இல்ல 3 மெம்பர்ஸோ ரொம்ப சேஃபா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா 3 மெம்பர்ஸ்ல 2 வின்னர் இருக்க கான்டெஸ்ட்ல பிளே பண்ணுங்க. கொஞ்சம் லிட்டில் பிட் ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 4 மெம்பர்ஸ்ல 2 வின்னர் கான்டெஸ்ட் பிளே பண்ணுங்க. அதாவது மொத்தமே இங்க 4 ஸ்பாட் தான். அதுல ஃபர்ஸ்ட் 2 பிளேஸுக்கும் பிரைஸ் கொடுக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து 1449 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, 1500 ரூபாய்னா வச்சுக்கோங்க. அப்போ இங்க ஓவராலா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து பார்க்கும்போது 5000 கொடுத்துருக்காங்க. அதை ஸ்பிளிட் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு 2500, செகண்ட் பிளேஸுக்கு 2500 கொடுக்குறாங்க. ஸோ இந்த கான்டெஸ்ட்ல நீங்க ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வரனாலும் செகண்ட் பிளேஸ்ல கண்டிப்பா நம்ம பிக் பண்ற டீம் வந்துடும். ஸோ இப்போ 1500 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு கான்டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்குது. ஒரு 3 கான்டெஸ்ட்ல நீங்க வின் பண்றீங்க அப்படின்னா ஒரு மேட்சுக்கு 3000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 2-3 மேட்ச் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா மந்த் எண்ட்ல எவ்வளவு ப்ராஃபிட் எடுக்க முடியும். இங்க ரிஸ்க் ரொம்ப கம்மி, ப்ராஃபிட்டும் அந்த அளவு இருக்கும். ரொம்ப சூப்பர் ஆப். 95% இந்த கான்டெஸ்ட்ல உங்களுக்கு பெருசா லாஸ் ஆகவே ஆகாது. ஸோ இந்த மாதிரி கான்டெஸ்ட்டை சூஸ் பண்ணி ரெகுலரா பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. பூம் 11 ஆப்ல கண்டிப்பா ரெகுலரா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். பூம் 11 ஆப்போட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல
ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். அங்கேருந்து லிங்க் எடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். சிட்னி சிக்ஸர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜாஸ் பிலிப்பியும் ஜாம் வின்ஸ் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அட் நம்பர் 3 ஜாக் எட்வர்ட்ஸ், மோசஸ் ஹென்ட்ரிக்ஸ், ஜார்டன் சில்க், குர்டிஸ் பேட்டர்சன், ஹைடன் கர், பென் வார்சியாஸ், ஜாக்சன் பர்ட், டாட் மர்ஃபி, அகில் ஹுசைன். இதான் சிட்னி சிக்ஸர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இவங்க ஓவராலா 6 பவுலிங் ஆப்ஷனோட வர போறாங்க. அதாவது ஹைடன் கேர், பென் வார்சியாஸ், ஜாக்சன் பர்ட், டாட் மர்ஃபி, அகில் ஹுசைன். இங்கே 3 ஃபாஸ்ட் பவுலரோட, அதாவது 2 ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட், 2 லெஃப்ட் ஆர்ம் சீமர், 1 ரைட் ஆர்ம் ஃபாஸ்டோட வராங்க. அண்ட் தென் ஒரு ஆஃப் பிரேக் ஸ்பின்னர், ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ், அண்ட் தென் ஜாக் எட்வர்ட்ஸ் ஒரு மீடியம் ஃபேஸ் பவுலரா வராரு. அண்ட் தென் மோசஸ் ஹென்ட்ரிக்ஸும் ஒரு மீடியம் ஃபேஸ் பவுலர். இந்த பர்டிகுலர் மேட்ச் மோசஸ் ஹென்ட்ரிக்ஸ் பவுல் பண்றதான சான்ஸ் கம்மி தான். ஏன்னா ஆல்ரெடி 6 பவுலர் இருக்கனால இதுல மோஸ்ட்லி ஜாக்சன் பர்ட், பென் வார்சியாஸ் அண்ட் தென் அகில் ஹுசைன் இவங்க 3 பேருமே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் ஜாக் எட்வர்ட்ஸ் இருந்து 3 ஓவரும், ஹைடன் கட் இருந்து ஒரு 3 ஓவரும், அண்ட் தென் டாட் மர்ஃபிட் இருந்து 2 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இதை சிட்னி சிக்ஸர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இதுல மேபி ஜாக் எட்வர்ட்ஸ் ஒரு 2 ஓவர் தான் பவுல் பண்றாரு அப்படின்னா அந்த இடத்துல மோசஸ் ஹென்ட்ரிக்ஸ் 1 ஓவர் வேணா பவுல் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ அப்படியே நம்ம வந்து ஹோபர்ட் ஹரிக்கேன்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ஜெவலும் மிச்சல் ஓவன் 2 பேரும் இன்னிங்ஸை ஓப்பன் பண்றாங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ல வராங்க. அட் நம்பர் 3 மெக்டர்மட் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன், அண்ட் தென் சாய் ஹோப், நிக்கில் சௌத்ரி, டிம் டேவிட், கிறிஸ் ஜோர்டன், நாதன் எல்லிஸ், பில்லி ஸ்டான்லாக், ரயல் மெரிடித், சலாம் கைல். இதான் ஹோபர்ட் ஹரிக்கேன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இவங்க இந்த 5 ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷனோட தான் வர போறாங்க. 4 ரைட் ஆர்ம் மீடியம் ஃபேஸ் பவுலர் அண்ட் தென் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரோட வர போறாங்க ஹோபர்ட் ஹரிக்கேன்ஸ். இதுல எக்ஸ்ட்ராவா 6th பவுலிங் ஆப்ஷன்ல நிக்கில் சௌத்ரி இருக்காரு. ஆஃப் பிரேக் ஸ்பின்னர், மேபி 1 ஓவர் பவுல் பண்ணுவாரு. அந்த 1 ஓவர் எங்க ஷார்டேஜ் ஆகும்னா சலாம் கைல் 3 ஓவர் பவுல் பண்ணுவாரு, 1 ஓவர் நிக்கில் சௌத்ரி. பேலன்ஸ் இருக்க 4 பவுலருமே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதான் ஹோபர்ட் ஹரிக்கேன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தும் இந்த பர்டிகுலர் மேட்ச் கிராண்ட் லீக்ல நம்ம யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், யாரெல்லாம் ரிஸ்கா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ கிராண்ட் லீகா இருக்கட்டும், ஸ்மால் லீகா இருக்கட்டும், இந்த 4 பிளேயர்ஸ்க்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இது ஜாஸ் பிலிப்பி, மெக்டர்மட் இவங்க 2 பேருமே விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் பிளஸ் டாப் ஆர்டர்ல வரக்கூடிய பேட்டர், டூயல் ஆப்ஷன். கண்டிப்பா இவங்க 2 பேர்த்தோட பேட்ல இருந்துமே ஒரு 15ல இருந்து ஒரு 30 ரன் வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். எல்லாமே விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. கிறிஸ் ஜோர்டன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண போறாரு, 2 விக்கெட், பேட்டிங்ல ஒரு 10 ரன். அண்ட் தென் ஜாக் எட்வர்ட்ஸ் இருந்து 1 விக்கெட்டும், பேட்டிங்ல 30 ரன் வரைக்குமே நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதை கன்சிடர் பண்ணி தான் இந்த பிளேயர்ஸ்க்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் எல்லா டீம்லையுமே இந்த 4 பிளேயர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க பர்சன்டேஜ் வைஸோ இன்னிங்ஸ் வைஸோ ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணணும். இதுல ஜேம்ஸ் வின்ஸ், மிச்சல் ஓவன், மோசஸ் ஹென்ட்ரிக்ஸ் இவங்க 3 பேர்த்துக்குமே பேட்டிங்கிற ஒரு ஆப்ஷன் தான். மோசஸ் ஹென்ட்ரிக்ஸ் லாஸ்ட் மேட்ச் 1 ஓவர் பவுல் பண்ணாரு, இந்த மேட்சும் பவுல் பண்ணுவாராங்கிறது மிகப்பெரிய டவுட்டா தான் இருக்க போகுது. இந்த 3 பிளேயர்ல யாரு நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது மோசஸ் ஹென்ட்ரிக்ஸ் கன்சிக்யூட்டிவா ஒரு பேட்ல இருந்து ஒரு 20+ ரன் வந்துட்டு இருக்கு. ஸோ 20ல இருந்து ஒரு 30 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். 80% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் மிச்சல் ஓவன் பட்டுச்சு அப்படின்னா ஸ்கோர் வரும், இல்லைன்னா இயர்லியா கூட விக்கெட் வருதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதை கன்சிடர் பண்ணி ஒரு 60% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஜாம் வின்ஸ் ரீசெண்ட் டைம் செம்ம ஃபார்ம், சேசிங் வரும்போது ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் வரும்போது 50ல இருந்து 60% டீம்லையும், சேசிங்னு வரும்போது 80% டீம்ல நீங்க ஜேம்ஸ் வின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஆகணும். அண்ட் தென் டிம் டேவிட், சாய் ஹோப் இவங்க 2 பேர்த்தையும் எந்த மாதிரி ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஹோபர்ட் ஹரிக்கேன்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா டிம் டேவிட் ஒரு 15 ஓவருக்கு அப்புறம் வருவாரு. குயிக்கா ஒரு 20ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் ஆடி கொடுத்துருவாரு. எல்லாமே ஃபீல்டிங்ல கண்டிப்பா ஒரு கேட்ச் ஆகுது பிடிச்சி ஈஸியா ட்ரீம் டீம்ல வந்துருவாரு. ஸோ அதுவே சேசிங் ஹோபர்ட் ஹரிக்கேன் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க சாய் ஹோப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ சாய் ஹோப்பையும் டீம் டேவிட் நான் சொன்ன மாதிரி இன்னிங்ஸ் வைஸ் நீங்க ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பென் வார்சியஸ், நாதன் எல்லிஸ் 2 பேருமே பவுலிங்ல ஒரு மஸ்ட் பிக்கா வச்சுக்கோங்க. அதாவது 90% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா 2 பேருமே ஒன் ஆஃப் த லீடிங் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ல இருக்காங்க. விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் இவங்க 2 பேர்த்துக்குமே அதிகப்படியான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் அகில் ஹுசைன்
ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சிட்னி சிக்ஸர்ஸ் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா அகில் ஹுசேனுக்கு தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது 2 விக்கெட் வரைக்கும் நம்ம அகில் ஹுசேன் வந்து எதிர்பார்க்கலாம். அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல சிட்னி சிக்ஸர்ஸ் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க ஜாக்சன் பர்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா செகண்ட் இன்னிங்ஸ்ல சிட்னி சிக்ஸர்ஸ் பவுல் பண்ணும்போது இருப்பாரு. 1ல இருந்து ஒரு 3 விக்கெட் வரைக்குமே நம்ம எதிர்பார்க்கலாம் ஜாக்சன் பர்ட் வந்து. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி பர்சன்டேஜ் வைஸோ இல்லை இன்னிங்ஸ் வைஸோ ரொட்டேட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இந்த பிளேயர்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் கேம் சேஞ்சிங் பிளேயராக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் பேட் சிட்னி சிக்ஸர்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னா ஹைடன் கர். ஸோ டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகுது. இவர் பேட்டிங்ல உள்ள வராரு. ஒரு 10ல இருந்து ஒரு 15 ரன் ஆடி கொடுத்துட்டு கீழே வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் ஒரு 3 ஓவர் பவுல் பண்றாரு. அதுல 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்துட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா ஹைடன் கர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் சேசிங் அப்படின்னு வரும்போது ஜுவல் கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு. ஸோ சேசிங்ல பவர் பிளேவை யூட்டிலைஸ் பண்ணி ஆடுவாரு. நல்ல ஆவரேஜும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு சேசிங்ல. சேசிங்னு வரும்போது கண்டிப்பா ஒரு 20ல இருந்து ஒரு 30 ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதுவே ஒரு 40+ ஆடிட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல ஃபர்ஸ்ட் பேட் சிட்னி சிக்ஸர்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னா ஹைடன் கருக்கும் கலிப் ஜவலுக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுவே சிட்னி சிக்ஸர்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ரயல் மெரிடித் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது இனிஷியலி பவர் பிளேல ஒரு விக்கெட்டும் அண்ட் தென் மிடில் ஆஃப் த இன்னிங்ஸ்ல ஒரு விக்கெட் 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். கிடைச்சது அப்படின்னா 2 விக்கெட் கிடைக்கும். இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா கூட போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் குர்டிஸ் பேட்டர்சன் செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் போது கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு. மேபி டாப் ஆர்டர்ல கொண்டு வந்துருவாங்க. அட் நம்பர் 3லயோ அட் நம்பர் 4லயோ வராரு. ஸோ குயிக்கா ஒரு 20ல இருந்து ஒரு 35 ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா அவர் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நல்லா நோட் பண்ணீங்க. கிராண்ட் லீக்ல ஃபர்ஸ்ட் பேட் சிட்னி சிக்ஸர்ஸ் பண்றாங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல ஹைடன் கருக்கும் கலிப் ஜவலுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவே சிட்னி சிக்ஸர்ஸ் செகண்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ரயல் மெரிடித்துக்கும் குர்டிஸ் பேட்டர்சனுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்ல பிளே பண்ற யூசர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு இந்த மஸ்ட் பிக் பிளேயரும் இந்த டிஃபரன்ஷியல் பிக்ல இருக்க பிளேயர்ஸுமே போதுமானது. இதுல இருந்து ஒரு டீமை ரெடி பண்ணி நீங்க பிளே பண்ணாலே மோஸ்ட்லி நீங்க ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதுவே கிராண்ட் லீக்னு வரும்போது எக்ஸ்ட்ராவா இந்த கேம் சேஞ்சிங் பிளேயர்ஸும் இன்க்ளூட் பண்ணி மல்டிபிள் கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டீம்ஸா ரொட்டேட் பண்ணி நீங்க பிளே பண்ணி பாருங்க. அண்ட் தென் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சேஃபா நீங்க போகணும் அப்படின்னா ஜாக் எட்வர்ட்ஸ், கிறிஸ் ஜோர்டன், ஜாஸ் பிலிப் இவங்க 3 பேரும் சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் சூட்டபிளா இருப்பாங்க. லிட்டில் பிட் நீங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா மோசஸ் ஹென்ரிக்ஸ், நாதன் எல்லிஸ், பென் மெக்டர்மட் இவங்க ரிஸ்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு சூட்டபிளா இருப்பாங்க. கேப்டன் வரும்போது மேல இருக்க 3 பேர்த்துல வந்து ஒருத்தரும், வைஸ் கேப்டன் வரும்போது கிராண்ட் லீக்ல இந்த 3 பிளேயர்த்துல வந்து ஒருத்தரையும் ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஆனா ஸ்மால் லீக்னு வரும்போது மேல இருக்க 3 பிளேயர்ஸ்ல இருந்து கேப்டனாகவும் வைஸ் கேப்டனையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பூம் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. ரெகுலரா நான் சொன்ன மாதிரி இந்த 2 மெம்பர் வின்னிங் கண்டெஸ்ட்ல ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.